ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் எம்ஐக்குமான மேட்ச் வந்து நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய பிளேயர் அனாலிசிஸ், ப்ரிடிக்ஷன், அதே மாதிரி எந்த பிளேயர் வருவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம டீம் மேக்கிங் வீடியோலையும் இதுலையும் சேர்த்து போட்டிருக்கிறோம். நீங்கள் பிளேயர் அனாலிசிஸை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யார் எப்படி வருவாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படி வருவாங்க, எவ்வளோ பேர் வரலாம், ஏன் ஸ்பின்னர்ஸ் கம்மி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் டீம் மேக்கிங்கில் கொடுத்துருக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த கிரவுண்டில் உள்ள பிச்சு வந்து மேக்ஸிமம் பேட்டினுக்கு தான் சப்போர்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்குக்கும் நல்லா சப்போர்ட் ஆகுது. நல்ல ஸ்பின்னராக இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பின்னுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் ஆகுது. இப்போ வந்து 121 மேட்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வின் பண்ணதை விட சேசின் நிறைய வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 190 வந்து 30 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் மேட்சும் 200 தாண்டி அடிச்சிருந்தாங்க ரெண்டு டீமும். ஸோ பேட்டினுக்கு இங்கே நல்லா சப்போர்ட் ஆகுது. எவ்வளோ பெரிய பவுலர் போட்டாலும் அடிக்கிற மாதிரியான இதுதான் இருக்குது. ஸோ மேட்ச் பேட்டினுக்கும் சப்போர்ட் ஆகலாம். இல்லை மும்பை வந்து பவுலினும் நல்ல ஸ்ட்ரென்த் வச்சிருக்கிறதுனால இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக இவங்க டாமினேட் பண்ணுற மாதிரியும் அமையலாம். ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் எல்லாமே பாருங்கள். ஒரு மேட்ச் மட்டும்தான் 125, அதாவது ராஜஸ்தான் ராயல் கூட விளையாடும் போது இது பண்ணிட்டாங்க, லோ ஸ்கோர் ஆகிட்டு. லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 234. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து ஜிடி கூட லாஸ்ட் இயர் விளையாண்டது 218. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் கூட 200. ஸோ மேக்ஸிமம் வந்து எம்ஐ ஃபஸ்ட்டு பிடிக்கிற பட்சத்தில் அவங்க ஹை ஸ்கோர் அடிச்சிடுறாங்க. சப்போஸ் பவுலிங் டாமினேட் பண்ணாதான் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆர்சிபிக்கு அந்த அளவுக்கு இல்லை. சப்போஸ் சில பவுலர்ஸை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், அவங்க உள்ளே வந்தாங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் விக்கெட் நல்லா எடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த மேட்ச் ப்ராக்ரஸ் எப்படி ஆகுது இந்த வென்யூவில் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீம் மேக் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதாவது ஸ்பின்னர்ஸுக்கு 14 விக்கெட்ஸும் ஃபாஸ்ட் பவுலருக்கு 13 விக்கெட்ஸும் லாஸ்ட் மேட்சஸில் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னருக்கு 9ம், செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 5ம் ஆயிருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஈக்குவலாக வந்து விக்கெட் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தக்கனமாக எந்த பிளேயர்ஸ் உள்ளே எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொன்னதுக்கு தக்கனம் நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 4 டீம் போட்டிங்கன்னா பவுலினுக்கும் ஒரு டீமாவது 2 டீமாவது போடுங்க. இப்போ இந்த டீமோட ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐ தான் வந்து கிரவுண்டில் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. 7 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வென்யூவில் டாமினேட் பண்ணுற டீம் மேக்ஸிமம் அதை ரிப்பீட்டேஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அது அவங்க கிரவுண்ட்லையும் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து நல்லாவே போகும். ஆனால் ஆர்சிபி வந்து அவங்க வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் வின் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கண்டிப்பாக ஆர்சிபியோட பாசிபிள் 11 மாற்றுவாங்க. கண்டிப்பாக யாராவது ஒரு ஸ்பின்னர் கரண் சர்மாவை உள்ளே கொண்டு வரலாம், மயன் டாகரை தூக்கிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்ஜாக்ஸ் உள்ளே வரலாம், இல்லை அப்படின்னா ஃபர்கசன் உள்ளே வரலாம். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அவங்க பவுலிங்கை ஸ்ட்ரென்த்தன் பண்ணுவாங்க, பேட்டினுக்கும் ஸ்ட்ரென்த்தன் தேவை. ஸோ வந்து லைனப்பில் 1 or 2 சேஞ்சஸ் மேக்ஸிமம் வந்து இருக்கும். இப்போ எம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டோடைய பிளேயிங் லைனை வந்து ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, பாண்டியா, டேவிட், ஷிப்பர்டு, சாவ்லா, பும்ரா, கோட்ஸே. மேக்ஸிமம் வந்து இவங்க சேஞ்சப் பண்ண மாட்டாங்க. யாராவது ஸ்பின்னர்ஸில் வேணால் யாரையாவது ஒருத்தங்களை சாவ்லாவை தூக்கிட்டு வேணால் பார்க்கலாம் வழியே. மற்றபடி பெரிய அளவுக்கு அவங்க மாற்ற மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு அந்த டீமோடைய இது வந்து நல்லா அவங்களுக்கு செட்டப் ஆகிருச்சு. ஸோ மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐ ஆர்சிபி மேட்ச் டீம் மேக்கிங்க்கு முன்னாடி நேற்று நடந்த மேட்சோட ட்ரீம் 11 அமைஞ்சிருக்கிறதோட இதை பாருங்கள். நேற்று நம்ம இதில் சொன்ன மாதிரி கிளாசன் வந்து அவர் வந்து உள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், த்ரெட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில்னாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கணும். ஜித்தீஷ் சர்மா எடுக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி லோ பிக்கில் இவர் சிங்கு, அதே மாதிரி ஹர்ஷல் பட்டேல், பும்ரே, பி குமாரில் 2 பேரும் உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சாம் கரன் மஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி பேட் கமின்ஸும் மஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். இவங்க வந்து ஏசிங் வந்து ஒரு டீமில் பஞ்சாபுக்கு வந்து அவங்க நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஹோம் கிரவுண்டு. ஸோ இவர் அதாவது ஏசிங் இல்லைன்னா ஹர்ஷல் பட்டேல் 2 பேரில் ஒருத்தங்க வந்து நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஏசிங் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம மிஸ் பண்ணியிருந்ததில் என்ன பிளேயர் பண்ணியிருந்தோம்னா தவான் அண்ட் ஹெட்டு தான். அவர் ஹெட்டு கொஞ்சம் ரொம்ப அவசரப்பட்டதுனால அவுட் ஆகி வெளியே போயிட்டார். அதே மாதிரி பேர்ஸ்ட்ரோவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு த்ரெட்ஸ் இருக்குது, வரமாட்டார்னு சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் அதே மாதிரி தான் வந்து டீம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ரிஸ்காக இருக்கிற பிளேயர்ஸ் தான் ஜிஎலுக்கு வராங்க. அதே மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இவர் வந்து ஒரு ஹிட்டர் அண்ட் ஆல்ரவுண்டருங்கிறதுனால இவர் உள்ளே வந்துட்டார் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில்.
ஸோ நம்ம டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் டீம் எடுக்கணும், மிடில் ஆர்டர் டாமினேஷன்ட்டு எடுக்கணும், ஸ்பின்னருடைய டாமினேஷன்ஸ்னு அப்படி தனித்தனியாக எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்று சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸுக்கும் ஸ்ரீலங்கா உமன்ஸுக்கும் நடந்த மேட்ச்சு. இது வந்து ஜிஎல் டீமு, நம்மளோட டீமு சீலாம் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸு நல்லா ப்ளே பண்ண எல்லா பிளேயர்ஸையும் பிடிச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து லாஸ்ட் வர, அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து முடிஞ்சு உள்ளே வர வரைக்கும் ரேங்க் 215 இருந்துச்சு. அவங்க ஃபஸ்ட்டு 2 ஓவர் போட போனாங்க. பேட் வெதர்னால மேட்ச் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா இவங்களிடையே இவங்க லெக் ஸ்பின்னர் இவங்கக்கிட்ட வந்து நிறைய த்ரெட்ஸ் இருந்துச்சு. மேக்ஸிமம் ஒரு 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் 1 or 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 2 லோ பெர்சன்டேஜ் மூலயமாவும் நம்ம இவங்க இவங்க தான் வராங்கன்னு பார்த்து எடுத்துட்டோம். ஒரே டீம் தான், ஒரே ஒரு டீம் தான் போட்டிருந்தோம். போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் முடிஞ்சு செகண்ட் இன்னிங்ஸுக்கு முன்னாடியே 215 வரை வந்துட்டோம். சப்போஸ் இந்த மேட்ச் போயிருந்துச்சுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் இதை டாமினேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50 ரேங்க்குள்ளே கீழே வந்திருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா பேட் வெதர்னால நம்ம இந்த மேட்ச் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லக்கும் நம்மளுக்கு வேணும். அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளும் இதாக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐக்கும் ஆர்சிபிக்குமான மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் ஹை பர்சன்டேஜ் கேப்டன் விராட் கோலி, ரோஹித் சர்மா வந்து விசி, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே 9 இதில் தான் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 9 இதில் யாராவது 1 or 2 பிளேயர் ரிஸ்க்காக ஸ்கிப் பண்ணி போகணும். அப்போ தான் நம்மளுக்கு இதில் வந்து அடிக்க முடியும். இப்போ நம்ம இந்த இது சொல்கிறது ஃபுல்லாக ஹெட் டு ஸ்டாட்ஸு, வென்யூ ரெக்கார்டு, பிளேயர் த்ரெட்ஸு, அப்புறம் வந்து பெர்சன்டேஜ் வைஸு, அதே மாதிரி இந்த பிளேயர்ஸுக்கு யார் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது இந்த கிரவுண்டில், இதை வச்சு தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ரோஹித் சர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு த்ரெட்டுன்னு பெருசாக யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோப்லே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெர்கசன் அநேகமாக இந்த மேட்சுக்கு கொண்டு மேபி வரலாம். ஏன்னா ஆர்சிபியோட பவுலிங் ரொம்ப லோவாக போச்சு. ஸோ டோப்லே வந்து இவர் டோப்லே பாலில் அவுட் ஆகலை அப்படின்னா இவர் ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளாண்டுருவார். நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆர்சிபி பவுலிங் லோவாக இருக்கிறதுனால இவர் ப்ளே பண்ணிடுவார். ஆனால் விராட் கோலி உள்ளே வருவாரா அப்படிங்கிறதுல நிறைய டவுட் இருக்கு. விராட் கோலி வந்து பும்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாவலா, இவங்க பாலில் அவுட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பும்ரா வந்து பவர் பிளேலே போட ஆரம்பிச்சிருவார். ஸோ இப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்சிபி வின் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்சிபி வந்து மேக்ஸிமம் வந்து சேஸ் பண்ணாதான் வின் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் பேட்டின் பிடிச்சி வின் ஆகும்னா எம்ஐ டீமை அவங்களால டிஃபெண்ட் பண்ணதுக்கான பவுலிங் அவங்ககிட்ட இல்லை. ஸோ சேஸின் பண்ணலான்னா இந்த கிரவுண்டில் வின் ஆகலாம். ஏன்னா மேக்ஸ்வெலுக்கு இந்த கிரவுண்டில் வந்து அடிப்பார். வேர்ல்டு கப்பு ஒரு மேட்ச் பார்த்துருப்பீங்க ஆப்கானிஸ்தானோட. அது மட்டும் இல்லை, ஏன்னா இது ஸ்மால் கிரவுண்டு. இந்த ஸ்மால் கிரவுண்டில் மேக்ஸ்வெல்லு, கேமரான் கிரீன்லாம் மஸ்ட் பிளேயர்ஸு. அவங்க இது வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ்னால் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஆர்சிபி வின்னாக ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இவரை எடுத்துட்டு ரிஸ்காக எடுத்தால் மட்டும்தான் நம்ம ஜிஎல் பண்ண முடியும். இவரை எடுத்துட்டு இவரை விட்டுறலாம். இல்லை கண்டிப்பாக எம்ஐ தான் நமக்கு இதாகும்னா ரிஸ்காக போகிற மேட்ச்சில் இவரை எடுத்துட்டு இவரை விட்டுருங்க. ஸ்மால் லீக்குக்கு வேணால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பும்ரா வந்து பிளேயர்ஸ் இடையே த்ரெட்ஸ் நிறைய இருக்காங்க. அவருடைய இது பெருசாக இன்னும் பண்ணலை. ஸோ அவர் உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம விராட் கோலி இன்னும் ரிஸ்காக போனால் சூரியகுமார் யாதவ் எப்படி எடுக்கலாம்னா, இப்போ ரோஹித் சர்மாவும் ஃபெயில் ஆயிடுவாங்க. அதாவது ட்ரீம் டீம் மட்டும்தான் வருவாங்க. சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் த்ரெட்ஸும் இருக்குது அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா சூரியகுமாரை எடுத்தீங்கன்னா சிவிசி கொடுத்து எடுக்கணும். சும்மா ட்ரீம் டீம் சும்மா ஒரு டீம்லலாம் எடுக்க வேண்டாம். அவர் பெர்ஃபார்ம் பண்ணால் சிவிசி அளவுக்கு பண்ணிடுவார். இல்லைனா மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆயிடுவார். ஸோ இப்போ நீங்கள் ரோஹித் சர்மாவை எடுத்து கொடுத்தா நீங்கள் இவரை விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா ரோஹித் சர்மாவை சும்மா டீமில் எடுத்துட்டு இவருக்கு கொடுங்க. இவருக்கு கொடுத்து எடுக்கலாம். ஸோ இந்த இதில் இருந்து மேக்ஸிமம் ரிஸ்க்காக நீங்கள் டீம் எடுத்தீங்கன்னா தான் ஜிஎல் வின் பண்ண முடியும். ஸ்மால் லீக்குக்கு போகிறதா இருந்தால் இதிலிருந்து 3 பேர் எடுக்கலாம். ஜிஎல்லாக இருந்தால் 2 பேர், ரோஹித் சர்மா பும்ரா, சூரியகுமார் யாதவ் பெர்சன்டேஜ் பாருங்கள்.
சிவிசி எந்த பெர்சன்டேஜ் ரேஞ்சில் இருக்கணும் பாருங்கள். பார்த்துட்டு அவர் எப்படியும் பெர்ஃபார்ம் பண்ணுவார் இந்த கிரவுண்டில். ஸோ இதுக்கு ரோஹித் சர்மாவை எடுத்தாலும் இவருக்கு சி கொடுத்து ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டீமில். இப்போ இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த பிச்சில் வந்து மேக்ஸ்வெல் வந்து நல்லா ப்ளே பண்ணுவார். மேக்ஸிமம் அவர் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு அவர் பவுலிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதான் இப்போ அவருக்கு வந்து அவர் இல்லைன்னா கொஞ்சமாவது ட்ரீம் டீம் வந்துடுவார். இப்போ ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு செகண்ட் பேட்டிங் பண்ணால் சேசிங்கில் வந்து இந்த கிரவுண்டில் வந்து மேக்ஸ்வெல் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவரை வந்து மஸ்ட்டாக எடுத்துருங்க. இந்த ஆட்டம் ஒரு செகண்ட் பேட்டிங் பிடிச்சா ஒரு சி அளவுக்கு கொடுத்து கூட எடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாவா ஃபேஃப் டூப்ளிசிஸானா ஹார்திக் பாண்டியா எடுங்க. ஃபேஃப் டூப்ளிசிஸ் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களால அந்த ஃபுல்லாக அந்த இன்னிங்ஸை கொண்டு போக முடியல. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனால் பெரிய அளவுக்கு ஃபாஃபுக்கு வந்து இது இல்லை, த்ரெட் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் கோலியை எடுக்கலை, வேண்டாம், அவர் ஹை ரிஸ்கில் இருக்கார், கேப்டன்ஷிப்பு அதிகமாக இருக்குது, ஸோ அவர் வந்து உள்ளே வரமாட்டார் அப்படின்னு ரிஸ்க் எடுத்திங்கன்னா நீங்கள் ஃபேஃப் எடுத்துடலாம். இவருக்கு த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. பும்ரா பாலெல்லாம் அடிச்சிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து ப்ளே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் இருந்து மேக்ஸிமம் 3 பேருமே உள்ளே வருவாங்க. அப்படி ரிஸ்க்காக போகிறதா இருந்தால் ஃபேஃபையும் மேக்ஸ்வெல்லையும் எடுங்க. ஆர்சிபி வின் ஆகுங்கிற பட்சத்தில் இவரை வேணால் விட்டு பாருங்கள். இவருக்கு பதிலாக நம்ம கேமரா கிரீன் எடுக்கலாம். இல்லை நான் கேமரா கிரீன் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவரை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் இருக்கிறவங்க எல்லாருமே ப்ளே பண்ணுவாங்க. இதில் இவர் வந்து லாஸ்ட் டைம் கேப்டன் வர பண்ணிட்டாரு. இந்த மேட்ச் வந்து வேணாம், ட்ரீம் டீம் வரலாம். சிவிசி ஆப்ஷன்லாம் வேஸ்ட்டாக கொடுத்து இது பண்ணாதீங்க, அவர் வர்றது கஷ்டம்தான். அப்படியேனாலும் டி டீம் வரலாம், இல்லை ஃப்ளாப்பே ஆனாலும் ஆயிடுவார். வேணால் ட்ரீம் டீம் வேணால் கொடுக்கலாம். இவர் பெர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கணும். லாஸ்ட் டைமே நம்ம சொன்னோம், இவர் பெர்சன்டேஜ் கம்மியாக இருந்தால் இவரை எடுங்க, கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு. இப்போ பெர்சன்டேஜ் வந்து கம்மினா 50க்கு கீழே இருக்கணும், இல்லை 40க்கு கீழேயாவது இருக்கணும். 50யை தாண்டக்கூடாது. 50யை தாண்டிச்சுன்னா விட்டுட்டு போயிருங்க. இப்போ இதில் வந்து இஷான் கிஷனுக்கு வந்து விக்கெட் கீப்பரில் ஹை பெர்சன்டேஜில் இருக்கிறாரு, 90க்கு மேலே இருக்கிறாரு. ஸோ இவர் 15 ரன் அடித்து விக்கெட் கீப்பர் வேறு பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு 2 கேட்ச் பிடிச்சா கூட அவர் ட்ரீம் டீம் வந்துடுவார். ஆனால் இவருக்கு த்ரெட்டுனா பார்த்தீங்கன்னா சிராஜிட்டையும் ஃபெர்கசன்ட்டையும் தான் இருக்குது. அதே மாதிரி டோப்லே கிட்டையும் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டோப்லே பார்த்தீங்கன்னா டோப்லே கிட்ட அவுட் ஆகலாம், இல்லைனா ஃபெர்கசன் வந்தார்னா அவர்கிட்ட அவுட் ஆகலாம், இல்லை சிராஜ் கிட்ட கூட அவுட் ஆகலாம். ஆனால் இவர் வந்து கொஞ்சம் ட்ரீம் டீம் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விக்கெட் கீப்பரையும் பண்ணுவார், டாப் ஆர்டர் வர்றதுனால மும்பை ஜெயிச்சாலும் இவர் உள்ளே வருவார். ஸோ இவரை நீங்கள் எடுங்க. ஒரே ஒரு இதில் வேணால் சிவி கொடுத்து பாருங்கள். திலக் வர்மா வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த கிரவுண்டு இவங்களுக்கு எதிராக நல்லாவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. பெரிய அளவுக்கு த்ரெட் இல்லை. இப்போ டாப் ஆர்டரில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ்லாம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இவர் ஒரு நல்ல உங்களுக்கு ப்ளே பண்ணி கொடுப்பாரு. ஸோ இந்த இதில் இருந்து இஷான் கிஷன், திலக் வர்மா, சிராஜை வந்து நம்ம ஆர்சிபி வின் ஆகிற டீமில் நீங்கள் வேணால் ஒரு இதில் எடுத்து பாருங்கள். இந்த இதில் இருந்து ரெண்டு பேரே அதிகம்தான். இப்போ இந்த செக்ஷன் வந்து ஒரு முக்கியமான செக்ஷன். ஏன்னா இதில் நிறைய பிளேயர் இருக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான இதுவும் இருக்குது. இப்போ இதில் இருக்கிறவங்க பிளேயிங் லெவலில் மேக்ஸிமம் உள்ளே வருவாங்க. இதில் இப்போ தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பராக வந்துட்டார். தினேஷ் கார்த்திக் வந்து இந்த மேட்ச்சுக்கு மஸ்ட்டாக எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா ஆர்சிபிக்கு பேட்டிங்ஸை கொஞ்சம் வந்து திணறாங்க. இப்போ இவர் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு விளையாண்டுருக்கிறாரு. இந்த கிரவுண்டை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். ஆவரேஜ் நல்லா வச்சிருக்கிறாரு, ஹெட்டு வென்யூ ரெக்கார்டு எல்லாமே வச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் இப்போ விக்கெட் கீப்பரும் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவரை வந்து இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வருவாங்க. சப்போஸ் இவர் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணுறாருன்னா ஒரு சி கொடுத்து இவரை உள்ளே எடுக்கலாம். இவர் நல்லா பவுலிங் பண்ணுவார். சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இல்லாமல் ஃபஸ்ட் இன்னிங்ஸே பண்ணால் இவர் அப்படியே இம்பேக்ட் பிளேயராக வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. ஏன்னா இவர் பேட்டிங்கும் பண்ணுவார். இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், அதாவது மத்வால் வந்து ஆல்ரவுண்டர். அதனால் அவர் வந்து டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவரை எடுத்துங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டோப்லே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்தால் 4 விக்கெட் 3 விக்கெட்னு அதிகமாக எடுத்துருவார். ஆனால் இவரை வந்து ஒரு ஓவர் ரன் போனால் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லாமல் பவர் பிளேயில் நல்ல விக்கெட் கொடுத்தா டக்குன்னு எடுப்பார். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர் வந்து தினேஷ் கார்த்திக் எடுத்துருங்க.
அதே மாதிரி டிம் டேவிட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் எடுங்க. ஆனால் டிம் டேவிட், ஷெப்பர்ட் இந்த 2 பேரில் ஒருத்தங்க எடுத்தால் கூட போதும். அதே மாதிரி கேமரான் கிரீன் வந்து இந்த மேட்ச்சில் அநேகமாக விளையாடலாம், இல்லை விளையாட விட்டு போகலாம். சப்போஸ் கேமரான் கிரீன் இருந்தால் அவரை எடுத்துருங்க. இந்த வென்யூவில் அவர் வந்து 100 அடிச்சிருக்காரு, 50 அடிச்சிருக்காரு. லாஸ்ட் டைம் எம்ஐ டீம் கூட விளையாண்டுருக்காரு. அவருக்கு இந்த கிரவுண்டு இந்த இது எல்லாமே நல்லாவே பழக்கம். வென்யூ ரெக்கார்ட் நல்லா வச்சுருக்கிறதுனால கேமரான் கிரீனை எடுத்துருங்க. ஷிப்பர்டு எடுத்துருங்க. தினேஷ் கார்த்திக்கு, அதுக்கப்புறம் மத்வால். இப்போ ஆர்சிபி வின் ஆகும் உறுதியாக நீங்கள் நினச்சிங்கன்னா இவர் லோ பர்சன்ட்டில் இருப்பார். டோப்பில் வந்து எடுத்து உள்ளே கொண்டு போங்க. ஆர்சிபி வின் ஆகிற மேட்ச்சில் இவருக்கு சிவிசி கூட கொடுத்து எடுத்து பாருங்கள். ஒருவேளை அவர் வந்து பவுலிங் நல்லா பண்ணி விக்கெட் எடுத்துட்டாருன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷனு, சூரியகுமார் யாதவுக்குலாம் த்ரெட்டு இருக்குது இவர்கிட்ட. கண்டினியூஸாக ஓவர் கொடுத்து எடுத்துட்டாருன்னா உங்களோட இது நல்ல ரேங்க் கூடும் ஆர்சிபி வின் ஆகுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான். லோ பர்சன்டேஜ் அண்ட் லோ கிரெடிட் பிளேயர்ஸு. இவர் இந்த மேட்ச் மேபி உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இவர் லெக் ஸ்பின்னர் கொஞ்சம் நல்லா பண்ணுவார். அந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் லெக் ஸ்பின் சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த இதில் இவர் டகர்லாம் நல்லா பண்ணவே இல்லை. உங்களுடைய ஸ்பின்னர் சப்போர்ட்டர் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பவுலரு. ஸோ உள்ளே கொண்டு வர ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி இவரும் கொஞ்சம் நல்ல பவுலிங்கும் பண்ணுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். ஸோ இந்த 2 சேஞ்சஸ் கண்டிப்பாக இவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேர் உள்ளே வந்தாங்கன்னா இந்த கரண் சர்மாவை வந்து எடுத்துருங்க. அவர் வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதுல பிளேயிங் 11 இருக்கிறது இப்போ பட்டிடாரும் தயாலும் தான். ஆனால் வில் ஜாக்ஸ் வந்து அவர் பவுலிங்கும் பண்ணுவார், ஆஃப் ஸ்பின்னு. இவங்க டீமில் இஷான் கிஷன் இருக்கிறாங்க, திலக் வர்மா இருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேட்டிங்கில் வந்து பும்ரா கிட்ட கொஞ்சம் இவருக்கு ஒரு சின்னதாக ஒரு பால் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் வந்தார்னா பயங்கரமாக இந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஏன்னா ஆர்சிபிக்கு வந்து பேட்டிங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லோவாக போச்சு. அவங்களுக்கு பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த் அதிகம்னா இப்போ அதுவும் லோவாக போச்சு. ஸோ யாராவது ஒரு சேஞ்ச் பண்ணி இவர் வந்தார்னா மஸ்ட்டாக எடுத்துருங்க. இப்போ சிவிசி ஆப்ஷன் யாருக்கெல்லாம் சிவிசி ஆப்ஷன் பார்க்கலாம். ஆர்சிபி வந்து வின் ஆகும் அப்படின்னா அவங்க சேசினில் தான் அதிகமாக வின் ஆக இந்த மேட்ச் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னு ஒரு இருந்தால் ஒரு ரிஸ்கான டீமில் இந்த கோலியை எடுக்கலாம் இல்லைனா அவர் கொஞ்சம் இந்த மேட்ச்சு ஃபெயிலியராக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ விராட் கோலிக்கு ஒரு கொடுக்கலாம். அப்படி விராட் கோலியை எடுக்கலைன்னா இவருக்கு ஒரு கொடுங்க. விராட் கோலியை எடுத்துட்டு ரோஹித் சர்மாவை எடுத்துட்டு அவரை டீமில் எடுத்துட்டு இவருக்கு கொடுங்க. அதே மாதிரி பவுலிங்கில் டாமினேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பும்ராவுக்கு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸ்வெல் வந்து உறுதியாக ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி. பும்ரா கிட்ட கொஞ்சம் அவருக்கு த்ரெட்டு இருக்குது. ஆனால் அவர் முடிஞ்ச பிறகு தான் இவர் வருவார். ஸோ பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்றைக்கி பவுலிங் வர போட்டுட்டாருன்னா இவர் அந்த கிரவுண்டில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸ்மால் கிரவுண்டில் வந்து இவர் நல்லா பண்ணுவார், சேசிங் பண்ணுவார் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா உறுதியாக கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் ஒரு வந்து கொடுக்குற அளவுக்கு பண்ணிடுங்க. இவர் இல்லைனா கிரீன் வந்து டீமில் இருந்தால் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் பண்ணுவாங்க. ஃபேஃபுக்கு ஒரு வரைக்கும் கொடுங்க. பாண்டியாவுக்கு செகண்ட் பேட்டிங் பண்ணார்னா ஒரு அளவுக்கு கொடுங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு டீமில் வந்து தனித்தனியாக ஒரு கொடுத்து பாருங்கள். டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகுது. இப்போ அந்த லாஸ்ட் மேட்ச் நடந்ததில்ல, பஞ்சாபுக்கு நடந்த மாதிரி டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னா இஷான் கிஷன் மட்டும் இருக்கிறாரு அப்படின்னா இஷான் கிஷன், திலக் வர்மா அந்த லெஃப்ட் ஹேண்டு காம்பினேஷன் வந்து கொடுத்து பாருங்க. இவருக்கு ரிஸ்காக ஒரு கொடுத்து பாருங்க. அதே மாதிரி கேமரான் கிரீன் நல்ல கெட்டு வென்யூ ரெக்கார்டு எல்லாம் வச்சிருக்கிறாரு. மேக்ஸ்வெல் இல்லைனா கேமரான் கிரீன் இந்த 2 பேரில் ஒருத்தங்க சிவிசி கொடுங்க. சப்போஸ் யாரையாவது ஒருத்தங்களை டீமில் விட்டு தூக்கிட்டாங்கன்னா கேமரான் கிரீனை தூக்கிட்டா மேக்ஸ்வெலுக்கு கொடுங்க. ஒரு டீமில் கேமரான் கிரீனையும் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கொடுங்க. அதுக்கப்புறம் மத்வால், இந்த மத்வால் வந்து செகண்ட் பவுலிங் போட்டார்னா ஒரு இல்லைனா கொடுத்து பாருங்கள். அவர் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் டாமினண்ட்டாக பண்ணுவார். ஆனால் இவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பும்ராவை டீமில் சும்மா எடுங்க போதும். சாவ்லா வந்து அவர் ரிஸ்க்கு தான். ஸ்பின்னு வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு அந்த இதில் சப்போர்ட் ஆகலை. ஸோ அவரை வந்து நீங்கள் மேக்ஸிமம் லீவ் பண்ணிகிட்டே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் உள்ளவங்களுக்கு ஒரு இதில் கொடுங்க, இன்னொரு இதில் செகண்ட் இன்னிங்ஸில் இன்னொருத்தவங்களுக்கு கொடுங்க. அடுத்து இன்னொரு டீமில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் உள்ளவங்களுக்கு
செகண்ட் இன்னிங்ஸில் உள்ளவங்களுக்கு சியும் கொடுங்க. இப்போ நம்ம சிவிசி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பாருங்கள், நான் ரீஅப்லோடு திரும்பியும் பண்ணுறேன். அதை வந்து பார்த்தும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி 50க்கு கீழே 4 பிளேயர்ஸ் மேக்ஸிமம் ரிஸ்க்காக கொண்டு போங்க. கண்டிப்பாக ட்ரீம் டீமில் ஒரு நல்ல ஒரு ரேங்க் கிடைக்கும். மேலும் நம்ம கண்டென்ட்டு, நம்ம வீடியோ, நம்ம இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இதில் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.